ராமச்சந்திரன் கண்ணன் டைரக்ஷன்ல ரியோ, வர்த்திகா, பாலாஜி தியாகராஜன், சேட்டன், மாளவிகா அவினாஷ், மாகாபா ஆனந்த், முனிஷ்காந்த், தீபா வெங்கட், தாஃபியா அபு நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ரொமான்டிக் காமெடி தான் ராம் அண்ட் லீலா. ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற வயசு தாண்டி எல்லா பொண்ணுங்களும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதால ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏங்கிக்கிட்டே இருக்க ரியோ லைஃப்ல ஒரு நாள் வர்த்திகா வர்றாங்க. வந்தது மட்டும் இல்ல, வந்து அவர் லவ்வுக்கு நோ சொல்ல காரணமே இல்லைன்னு எஸ்ஸும் சொல்றாங்க. ஆனா ஈவினிங் 6 மணிக்கு மேல பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாதுன்னு கண்டிஷனும் போடுறாங்க. அவங்க ஏன் அப்படி ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களும் தான் ராம் அண்ட் லீலா. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 23 minutes. படம் ஆரம்பிச்சது டீசெண்டாவே ஸ்டார்ட் ஆச்சு. போக போக ரியாலிட்டியில கனெக்ட் ஆகிற பல விஷயங்கள்ல ஹியூமர் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேர்லி என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. பல இடங்கள்ல காமெடிஸ்லாம் செம்ம ஹிலேரியஸா ஒர்க் ஆச்சு. பட் சேம் டைம் அங்கங்க அந்த அளவுக்கு ஒர்க்கும் ஆகல. இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் ரீசெண்டா நான் ஒரு படம் பார்த்தேன், அதுக்கு சிமிலரா இருந்ததால ப்ரெடிக்டபிளா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த படம் வந்திருந்தா கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பேனான்னு கேட்டா டவுட்டு தான். எனிவேஸ் என்ன படம்னு சொல்லி நான் அதை ஸ்பாய்லர் பண்ணலாம் விரும்பல. பட் ஸ்டில் இன்டர்வல் பிளாக் செம்மையாவே ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த ஃபிக்ஷனல் எலமெண்ட் எக்ஸ்பிளனேஷனோட டீசெண்டாவே கண்டினியூ ஆகுது. சில எமோஷனல் மூமெண்ட்டுமே நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல சில காமெடிஸ் கிரிஞ்சா இருந்துச்சு, அங்கங்க லேக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கிளைமேக்ஸ் டீசெண்டாவே இருந்துச்சு. ரியோ செம பெர்ஃபார்மன்ஸ், மேனரிசம்ஸ்லாம் வேற லெவல், காமெடி போர்ஷன்ஸ்லாம் பக்கா, எமோஷன்ஸும் நீட்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஒர்க் ஆகாத காமெடிஸை கூட மேனரிசம்ஸால கொஞ்சம் ஒர்க் ஆக வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. வர்த்திகா டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில எமோஷனல் சீன்ஸில் நல்லாவே எமோட்டும் பண்ணியிருக்காங்க. பாலாஜி தியாகராஜன் இம்ப்ரெசிவ் கேரக்டரைசேஷன், நீட் பெர்ஃபார்மன்ஸ். சேட்டன், மாளவிகா அவினாஷ் லிமிடெட் ஸ்கோப்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாகாபா ஆனந்த், முனிஷ்காந்த் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மினாலும் நிறைய இடங்கள்ல நல்லாவே சிரிக்க வச்சிருக்காங்க. தீபா வெங்கட், தாஃபியா அபு அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா ரீசெண்டாக இதே மாதிரி சிமிலராக நான் பார்த்த படம்னு ஒரு படம் சொன்னல, அந்த படத்துக்கு முன்னாடி இது ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஸ்டோரி லைன் தான். ஸ்டில் இப்போவும் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மோஸ்ட்டாக நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பட் ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. காமெடிஸ்லாம் பல இடங்கள்ல நல்லாவே சிரிக்க வச்சிருக்கு, சில இடங்கள்ல சிரிப்பு வராமையும் இருந்திருக்கு. எமோஷனல் ஆங்கிள் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல யூட்டிலைஸ் பண்ணல. பட் அங்கங்க டு அன் எக்ஸ்டென்ட் டீசெண்டாகவே ஒர்க் ஆயிருக்கு. டெஃபினட்டா டைம் பாஸ் ஒன் டைம் வாட்ச்க்கு டீசெண்டான ஃபிக்ஷனல் ரோம்காம் தான் ராம் அண்ட் லீலா. ரோம்காம்ல லாஜிக்ஸ்லாம் பார்க்காம என்ஜாய் பண்ணால் போதும். சில லேக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.